ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு 4லேருந்து 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற டர்ட் எல்லாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு குட்டீஸ்க்கு பண்ணுறதுனால பாயில் பண்ணி செய்கிறேன். இதே நிறைய பேர் பாயில் பண்ணாமல் டேரெக்டாகவே கட் பண்ணி டபுள் ஃப்ரை பண்ணிலாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வர்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். மினிமம் 4 விசிலாச்சும் விட்டாதான் உள்ளே இருக்கிற பகுதி வர நல்லா வேகும். இல்லாட்டி அது கல் மாதிரி இருக்கும். ஸோ குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு விசிலுக்கு விட்டுறலாம். கரெக்டாக நான் ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சுருக்கேன். இப்போ திறந்து பார்த்துட்டு ஒரு கத்தி வச்சு உள்ளே குத்தி பார்த்தாச்சுன்னா உள்ளே வர ஈஸியாக கத்தி போச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ நல்லாவே உள்ளே வர போகுது. ஸோ எல்லாமே நல்லபடியாக வெந்துட்டு உள்ளே வரைக்கும். ஸோ இப்போ எல்லாமே வெளியே எடுத்துட்டு நல்லா ஒரு 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துடணும் கம்ப்ளீட்டாக. வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த உருளைக்கிழங்குல உள்ள தோலை உரிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு வேலையில் ஈடுபடுத்தும் போது அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வேலைகள் மூலமாக கற்றுட்ருப்பாங்க. இதை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துடணும். கட்டியே இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துடணும். நல்லா வெந்ததுனால ஈஸியாகவே மசிக்க வரும். இதை எங்கள் ஊர் சைடு இதை மத்துன்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. கீழே கமெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கிறிஸ்பியாக வர்றதுக்காக சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், குட்டீஸ்க்குன்றதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக நம்ம ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்காம கூட விட்டுறலாம், நம்மளோட விருப்பம்தான். இதுக்கப்புறம் கடைசியாக தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போதைக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் பிசைஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முதல்லையே அதிகமாக சேர்த்துற வேண்டாம். ஸோ இப்போ இதை நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். என்ன தான் நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் கையை வச்சு மிக்ஸ் பண்ணுற போது தான் அது ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துலையும். ஸோ இப்போ நான் குட்டீஸ்க்கு பண்ணுறதுனால கம்மியான இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். இது நம்ம பெரியவங்களுக்குலாம் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி நம்ம இந்தியன் டங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எதுனாலும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு. ஸோ இந்த மாதிரி 2ஆக விரிக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சமாக நம்ம எண்ணெயோ இல்லை ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிக்கணும் ஒட்டாமல் வர்றதுக்காண்டி. நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு ரீஃபைண்ட் ஆயில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது என்னன்னா ஸ்மெல் வரும். ஸோ அதனால் ஸ்மெல் இல்லாத ஒரு ரீஃபைண்ட் ஆயிலை மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை பெரிய உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு பெரிய உருண்டைகளாக கீறல் இல்லாமல் பிடிச்சி வச்சுட்டு அந்த ஷீட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, ஆயில் அப்ளை பண்ணி அந்த ஷீட் மேலே இதை போட்டு நம்ம இனிஷியலாக கொஞ்சம் நம்ம கையால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஓரளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள ஒரு கவர் இருக்கு இல்லையா, அந்த கவரை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி திரட்டுறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா ஒரு உருளைக்கட்டை மாதிரி ஒரு ரோலர், ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இதை.
ஸோ இந்த கவர் வந்து வச்சு பண்ணுற ப்ராசஸ் எதுக்குன்னா, நம்மளுக்கு செய்கிற வேலையை ஈஸியாக செய்கிறதுக்கு தான். இதை வந்து கவர் இல்லாமையும் இந்த ஷீட்ஸ் இல்லாமையும் பண்ணலாம். பட் ஷீட்ஸ் போட்டு பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒட்டாமல் வரும், ஈஸியாக கட் பண்ணவும் முடியும். ஸோ ப்ராசஸை கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடு. இப்போ ஒரு நைஃப் எடுத்துட்டு இதில் உள்ள ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரங்கள் எல்லாமே கொஞ்சம் ஷேப் இல்லாமல் பிதிரியாக இருக்கிறதுனால அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நெக்ஸ்ட்டு நம்ம உருண்டை பிடிக்கும் போது அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அந்த ஓரங்களை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு, இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிருக்கு இல்லையா, இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இதை இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த கட் பண்ணி எடுத்ததை 1-2 மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் இருக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து இதில் நல்லா ஹீட் ஆகணும், அதுதான் மெயின் டிப்பே. ஸோ நல்லா ஹீட் ஆனால் மட்டும்தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஃப்ளேமை வந்து குறைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவு கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். இந்த அளவு கலர் வந்தால் தான் அதோட கிறிஸ்பினஸ் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆனாலும் மெயின்டைன் ஆகும், சாகி ஆகாமல். ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால நல்ல ஒரு இதில் பிளேட் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நம்மளோட பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட வந்துட்டு நம்ம டிப்பாக வந்து கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். இதை குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால கெச்சப்போட கொடுக்குறப்ப அவங்க இன்னுமே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு ஒரு நல்ல vlogல சந்திக்கலாம். Until then, bye guys.